ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் சிந்துவெளி நாகரிகம் பற்றி பார்ப்போம். இது வந்து 6th இருக்கிறது. அடுத்தது 9th லைட்டாக தொட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்தது 11th இருக்குது. இப்போ நம்ம 6th முதல்ல பார்ப்போம். சிந்துவெளி நாகரிகம் கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக சிந்துவெளி நாகரத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொள்ளல். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ளல். ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளல். சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல். இந்த இடங்களை நில வரைபடத்தில் அடையாளம் காணுதல். இது இப்போ காலக்கோடு. உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம் 3500 2000 வரைக்கும் கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் மெசபடோமியா நாகரிகத்தோடைய காலம் என்னதுன்னா 3500 2000. அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் 3300 1900. 3300 1900. எகிப்து நாகரிகம் 3100 1100. எகிப்து நாகரிகம் 3100 1100. சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். 1700 1122 வரைக்கும். மெசபடோமியா 3500 2000 வரைக்கும். சிந்துவெளி 3300 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். அடுத்தது காலக்கோட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா 3500 2000. சிந்துவெளி 3300 1900. எகிப்து 3100 1100. சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆகின. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது அவங்களுடைய குடியேற்றங்களை நதிக்கரை ஓரமாக தான் அவங்க அமைச்சாங்க. ஏன்னா வளமான மண், ஆறுகளில் பாழும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாகவும் இருந்துச்சு. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நாகரிகம். ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சவர் யாருன்னா சார்லஸ் மேசன். ஹரப்பா புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தமது நூலில் விவரிச்சிருக்கிறாரு. அடுத்தது அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் ஒரு படைவீரர், ஆராய்ச்சியாளர். எதில்? கிழக்கிந்திய கம்பெனியில். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டார். எந்த பக்கம்? பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. அந்த செங்கற்கோட்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னா உயரமான சுவரோடையும் கோபுரங்களோடையும் ஒரு மலை மீது கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? சார்லஸ் மேசன். இதன் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும். அடுத்தது கிபி 1856 பொறியாளர்கள் 1856 பொறியாளர்கள் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. எப்போது? 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக நிலத்தை தோன்றாங்க. அப்போ அதிகமான சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கு. அவங்க அதோடைய முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களாக பயன்படுத்தினாங்க. அடுத்தது 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மொஹஞ்சோதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சோதாரோவுக்கும் நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அகழாய்வு ஹரப்பாவும் மொஹஞ்சோதாரோவும் செய்ய ஆரம்பித்தது 1920. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த
நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல். 1926 ஜான் மார்ஷல் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக வகிக்கிறாரு. அவர் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக ஜான் மார்ஷல் பதவி வகிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தன. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இதில் ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னா, அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர் நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். இது தொலை நுண்ணுணர்வு முறை. அடுத்தது கால வரையறை. புவி எல்லை தெற்காசியா. புவி எல்லை எந்த இடத்துல இருக்குன்னா தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம், செம்பு காலம். காலப்பகுதி வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகமுடைய காலம் 3300 1900 வரைக்கும். சிந்துவெளியோடைய காலம் 3300 1900 வரைக்கும். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் இது முடிவு செய்யப்பட்டது. C14 கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் தேர்வு செய்யப்பட்டது. இதோடைய பரப்பளவு மொத்தமாக 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் சிந்துவெளி நாகரிகத்தோடைய பரப்பு. நகரங்கள் இதில் 6 பெரிய நகரங்கள் இருக்குது. கிராமங்கள் 2000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. 6 பெரிய நகரங்கள் 2000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. அடுத்தது இந்திய தொல்லியல் துறை ASI. இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. அப்போ இது யார் நிறுவனாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எப்போ? 1861. இந்திய தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறையின் தந்தையும் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எப்போ நிறுவனார்? 1861. இந்த தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை ASI எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். இவங்களுக்கு ஒன்று பேர் தெரியாது, இரும்பு தெரியாது. இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அடுத்தது வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். அடுத்தது நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இங்கே ஹரப்பா ஒரு புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. புதையுண்ட நகரனாலும் ஹரப்பா, நகர நகரமும் ஹரப்பா. அதற்கான காரணங்கள் என்னென்னா சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு. சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். விவசாய மற்றும் கைவினைத் தொழில்களுக்கான திடமான அடித்தளம். விவசாய மற்றும் கைவினைத் தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். திட்டமிட்டப்பட்ட 2
பகுதிகளாக இருந்தது. அது வந்து அந்த நகரம் வந்து திட்டமிடப்பட்டு 2 பகுதியாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள் என்னென்னா மேல்நகர் அமைப்பு, கீழ்நகர் அமைப்பு. மேல்நகர் அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானது. நகரத்தோடைய மேற்பகுதி சற்று உயரமானது. அது வந்துட்டு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு யார் யார் இருப்பாங்கன்னா நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினாங்க. அதாவது நகரத்தின் மேற்பகுதி சற்று மேற்னாலே உயரமாக தான் இருக்கும். அது கோட்டைன்னு சொன்னாங்க. அங்கே யார் இருப்பாங்கன்னா நகர நிர்வாகிகள் இருப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருக்கும். மேலே தான் வந்துட்டு பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இறக்கம். ஏன்னா வந்துட்டு தானிய களஞ்சியம்லாம் அந்த தானியத்தெல்லாம் மேலே வச்சா தான் வந்துட்டு மழை தண்ணிலாம் வந்துட்டு அதிலே சேமிச்சுட்டு வீணாகாமல் இருக்கும். தண்ணிலாம் கீழே வந்துடும்ல. கீழ்நகர அமைப்பு. நகரத்தின் கீழ்ப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. நகரத்தின் கீழ்ப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. கீழ்நகரத்தில் தான் பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. அடுத்தது வந்துட்டு மெககற்கள் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெககற்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். மெகர்கற்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் மெகர்கர். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இந்த மெஹர்கர் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெககற்களில் நகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது இவங்க 7000 காலத்தை ஒட்டின 7000 ஒட்டின காலத்தில் மெகர்கற்களில் நகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டறியப்படுது. அடுத்தது வந்துட்டு தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. அதாவது வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் படியும் இருந்தன. தெருக்கள் வந்துட்டு எந்த அமைப்பை கொண்டது அப்படின்னா சட்டக வடிவமைப்பு. தெருக்கள் வந்துட்டு சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டுள்ளன. தெருக்கள்லாம் வந்துட்டு நேராக அமைச்சிருக்காங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் செங்கோணம் பதத்தில் அமைஞ்சிருக்கு. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக காணப்படுகின்றன. வீடு வந்துட்டு 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. அந்த காலத்திலேயே சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அடுத்தது அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னா ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. ஏன் வந்துட்டு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துனாங்க அப்படின்னா வலுவாக இருக்கும், கடினமாக இருக்கும், நிலைத்து நிற்கும், நெருப்பை கூட தாங்கும், அவை நீரில் கூட கரைவதில்லை. அடுத்தது கழிவு நீரை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின்சரிவை கொண்டிருந்தன. அதாவது கழிவுநீர் வந்துட்டு தேங்காமல் இருக்கிறதுக்காக லேசான மின்சரிவும் வச்சுருந்தாங்க. அடுத்தது
கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டுமே வெளியேற்றுகின்றன. பெருங்குளம் மொஹஞ்சதாரோல இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். நல்லா பெருசாக அகன்று செவ்வக வடிவில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்துட்டு நகரத்தோடைய நடுவில் தான் இருக்கும். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. நீர் கசியாமல் கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம். இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்கான சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. அதாவது இக்குளத்தின் சுவர்கள் வந்துட்டு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்கான சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்து அதாவது வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன. குளத்தினுடைய பக்கவாட்டில் 3 புறம் வந்துட்டு அறைகள் இருந்திருக்கு. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. அருகில் இருந்த கிணற்றில் நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விட்டாங்க. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறும் வகையும் அதாவது உபயோகிச்சுட்டு அந்த தண்ணி வெளியே போகணுன்னாலும் அதுக்கான வழியும் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளம் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளம் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. தள வெடிப்புலலாம் கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு இதெல்லாமே வச்சு தான் வந்துட்டு அவங்க இதெல்லாம் விளைவிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கர்கியில். இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்து இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். மொஹஞ்சதாரோவில் இருந்து இன்னொரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் எது சொல்லுவாங்கன்னா தானிய களஞ்சியம் சொல்லுவாங்க. செகண்ட் எது சொல்கிறாங்க அப்படின்னா பொது கட்டடம் கூட்ட அரங்கு. இதில் வந்துட்டு 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும். 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும். இவங்களுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தன. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அவங்க வந்துட்டு பொருட்களுடைய நீளத்தை அளவை என்ன பண்ணாங்க அப்படின்னா குச்சியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றுச்சு. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக்கு, குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளில் குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளதுனால இதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க கூட வணிகம் வச்சுருந்தாங்கன்னு. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சீன் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்.
சுமேரியாவில் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் யாருன்னா நாரம்சின். சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். போக்குவரத்துக்காக காளைகளை பயன்படுத்தினர். போக்குவரத்துக்கு எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தினர். பாரசீக வளைகுடா மற்றும் மெசொபடோமியாவில் கண்டுபிடிப்பதை போன்று பாரசீக வளைகுடா மற்றும் மெசொபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளும் காணப்படுகின்றன. உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. இது இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் தான் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது கப்பல் கட்டும் தளம், அதாவது லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்து. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சமர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சபரிமரி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோடைய தலைவர் ஃபோட்டோஸ் ஒன்று இருக்குது, அதாவது தலைவருடைய சிலை. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பாகையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது. அதோடைய நெற்றியில் தலைப்பாகை, அதாவது தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனும் அணிஞ்சிருக்காங்க. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காதுவரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்குமே அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா? என்னது? இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களால் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல், அதாவது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இவங்க யூஸ் பண்ண சிறிய அளவீடு, அதாவது தந்தத்திலான சிறிய அளவீடுனா என்னது அப்படின்னா எவ்வளோ அளவு அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு ஆகும். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. உங்களுக்கு தெரியுமா? மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைச்சிருக்கு. நடனமாதுன்னு சொல்லுவாங்க மொஹஞ்சதாரோவில். இந்த சிலையை பார்த்த ஜான் மார்ஷல், முதல்ல இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏன்னா இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்கம் காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றனர். யார் சொன்னாங்க? ஜான் மார்ஷல். மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால், இது வெண்கல சிலை, ஏன்னா அப்போ செம்பு, அதாவது வெண்கலம் தானே தெரியும், அதான் நடனமாது ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது கேவிடி, கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். கேவிடி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கள் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவ்ரி, ஃபொருன்ஸ் மற்றும் அதாவது அந்த பேரை நம்ம இந்தியாவுடைய பேர், அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள பேர் இன்னும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கொற்கை, பூம்புகார் போன்ற சங்க கால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குங்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் என்னென்னா காவேரியை காவ்ரி, பொருணைய பொருன்ஸ். ஆப்கானிஸ்தானில் எப்படி சொல்கிறாங்க? காவ்ரி, பொருன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் காவேரி வாலா,
மற்றும் பொருணை. காவேரி வாலா மற்றும் பொருணை. அது மாதிரி தமிழ்ச்சொற்கள் வந்துட்டு அவங்க முழுமையாக யூஸ் பண்ணுறாங்க. பாகிஸ்தான், இந்தியா. இங்கே தான் வந்துட்டு மொஹஞ்சோதாரா, இந்தியாவுக்கு வடமேற்கு பகுதியில். சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் நோக்க வேண்டியுள்ளது. அதாவது அவங்க எழுதின எழுத்து வந்துட்டு இன்னுமே நம்மளால் படிக்க முடியாமல் தான் இருக்குது. அதனால் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ன அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு வந்து சரியாக தெரியாமல் தான் இருக்குது. அவங்களோட உடை வந்துட்டு பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்பாட்டில் இருந்தன. அவங்க வந்துட்டு பருத்தி ஆடை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுயல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தின. பருத்தி ஆடைகளும் கம்பளி ஆடைகளும். அடுத்தது அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நல்லா உயர்த்தி தான் வந்து கட்டியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். அணிகலன்கள். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். 2 பேருமே வந்துட்டு ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. அவங்க வந்து எதனாலெல்லாம் வந்து அணிகலன் செஞ்சுருக்காங்க? தங்கத்தால் செஞ்சுருக்காங்க, வெள்ளியால் செஞ்சுருக்காங்க, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இது மாதிரி விலை உயர்ந்த கற்களால் அவங்க அணிகலன்லாம் செஞ்சு அணிஞ்சிருக்காங்க. தகவல் பேழை. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்களுக்கு மொத்தம் 2 தெரியல, இரும்பும் குதிரையும் தெரியல. இரும்பும் குதிரை 2ம் தெரியல. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் வர குரூப் 4ல் வந்து கேட்டுட்ருக்காங்க. குரூப் 4 குரூப் 2வாக இருக்கட்டும், சிந்துவெளின்னு இருந்தாலே இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடுது. அவங்களுக்கு என்னென்ன தெரியாதுன்னா இரும்பும் குதிரையும் தெரியாது. அடுத்தது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களுக்கு பயன்படுது. அதாவது இதுவும் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினவங்க யார் அப்படின்னா சிந்துவெளி மக்கள். சிசி. அவர்களை நிர்வகித்தது யார் அப்படின்னா நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருக்க வேண்டும் என்று வரலாற்று நம்புகிறார்கள். அதாவது இருக்கிறாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறாங்க. தொழில். சிந்துவெளி மக்கள் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியலை. ஏன்னா வேளாண்மையும் செஞ்சுருக்காங்க, கைவினைப் பொருட்கள் செஞ்சுருக்காங்க, பானை வணிதல், அணிகலன்கள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஈடுபட்டிருக்காங்க. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினர்களும் இருந்திருக்காங்க. வர்த்தகர்கள் இருந்திருக்காங்க, வணிகர்கள் இருந்திருக்காங்க, கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் வந்துட்டு அங்கே தொழிலாக இருந்திருக்கு. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருக்காங்க. சக்கரம் யூஸ் பண்ணி அந்த பானை செய்யறது அதையும் வந்து அவங்க தெரிஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லா வேலையும் மேக்ஸிமம் வந்து கற்றுருந்துருக்காங்க. மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கின்றனர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் வந்துட்டு சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தன. மட்பாண்டங்கள் வந்துட்டு சுட வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தீயிட்டு. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு. அதுக்கு வந்துட்டு கருப்பு வண்ணத்தினால வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடன் காணப்படுகின்றன. சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. அங்கே வந்துட்டு அவங்க பெண் சிலைகள்லாம் நிறைய வழிபட்டிருக்காங்க. அதனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைத்திறன் வந்துட்டு பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பொம்மைகள், பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை கொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன.
அப்படி அந்த ஹரப்பா நகரத்துக்கு என்னதான் நடந்தது? புது ஆண்டுக்கு முன் 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது. அதற்கு கீழ்க்கண்ட காரணங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முழுசா எதுவுமே தெரியல அதனால. ஆற்றின் கரையில தானே அந்த நகரெல்லாம் இருந்திருக்கு. அதனால அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கா கூட இருந்திருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றமா இருந்திருக்கலாம். யாராவது படையெடுத்திருக்கலாம். இல்லை இயற்கை சீற்றம், வெள்ளம் ஏதாவது வந்து அடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். காலநிலை மாற்றம், கால சூழ்நிலையில வேற இடம் மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. காடுகளை அழிச்சதுனால இவங்கள அழிச்சிட்டாங்களோ என்னமோ. ஏதாவது நோய் வந்து அவங்க வந்துட்டு எல்லாமே இறந்துட்டாங்களோ என்னமோ அப்படின்னு வந்துட்டு நிறைய காரணங்கள் தான் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா சுமேரியர்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். இது வந்துட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிந்துவெளினாலே இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடுது. அடுத்தது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றின பொதுவான உண்மைகள் என்னென்னா, உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பல பரப்பளவு கொண்டது. மொத்தம் 4 நாகரிகம் ஃபஸ்ட்லேயே பார்த்தோம்ல. மெசபடோமியா, சிந்துவெளி, சீனா, எகிப்துன்னு 4 நாகரிகம் பார்த்தால, அதில் பரப்பளவில் எது பெருசு அப்படின்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொன்னாலும் இந்த சிந்துவெளி தான். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. அடுத்தது ஒரு உங்களுக்கு தெரியுமா? மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இவங்களுடைய நாகரிகத்தை வந்துட்டு, அதாவது சிந்துவெளினாலே 3300லேருந்து 1900 வரைக்கும் அப்படின்னு வந்துட்டு இவங்க கணிச்சது எது மூலயமா? அந்த C14 கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலயமா. கதிரியக்க கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை எனவும் அழைக்கப்படுகிறது. இது மூலயமா தான் வந்துட்டு அதோடைய காலத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு மீள்பார்வை என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஹரப்பானாலே ஒரு புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் அமைந்திருந்தது. மொகஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். உலகில் முதலாக கட்டப்பட்ட பொதுக்குளம் எதுனா மொகஞ்சதாரோவில் அமைக்கப்பட்ட அந்த மொகஞ்சதாரோவில் இருக்கிற அந்த பெருங்குளம். நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் வந்துட்டு பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை. மேற்கில் வந்துட்டு பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை, கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்துட்டு மகாராஷ்டிரா. தெற்கில் வந்துட்டு நம்ம மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்குது. அடுத்தது இது வந்துட்டு உலக மண்ணால் எப்படிலாம் கிமு 2500இல் குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. இது ஒவ்வொன்றும் வந்துட்டு 15 டன் எடை உடையதான். இந்த பிரமிடு வந்துட்டு ஒவ்வொன்றும் 15 டன் எடை உடையது. கிசே பிரமிடு 2500ஆம் ஆண்டு குஃபு மன்னனால் வந்துட்டு கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்தது மெசபடோமியா சுமேரியர் காலம். ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். மெசபடோமியா சுமேரியர் காலம்னு சொல்லுவாங்க. ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால சின் என்ற சந்திர கடவுளுக்கு, சின் அப்படின்னா ஒரு சந்திர கடவுள், அதாவது சின் அப்படிங்கிற ஒரு சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். அடுத்தது வந்துட்டு அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். அபு சிம்பல் அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட ஒரு இரட்டை கோவில்கள் உள்ள இடம் தான் அபு சிம்பல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு புக் பேக்கில் உள்ள கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.